ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും AJ ഫാമിലിയുടെ അൻപാർന്ന വണക്കം. ഇന്നേക്ക് ഞാൻ വായിലിട്ടാൽ കരஞ்சു പോകുന്ന அளவுக்கு டேஸ்டியான ஒரு ரவா கேசரி செய்யுന്ന ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக ஒரு கப்பில் ஒரு கப்பு இந்த கப்புக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கு. அந்த கப்புக்கு முக்கால் அளவுக்கு வருന്ന மாதிரி நெய், ரிஃபைண்ட் ஆயில் அது பாதி பாதி எடுத்திருக்கு. அதுக்கு அளவுக்கு அந்த கப்புக்கு முக்கால் கப்பு வருന്ന அளவுக்கு. அப்புறமா ஒரு 50 கிராம் உலர்ந்த திராட்சை, 50 கிராம் முந்திரி, 1 டீஸ்பூன் கேசரி பவுடர் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கு. நம்ம ரவை எடுத்த அந்த கப்புக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கு. அது ஒரு கப்பு கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரவை வறுத்தெடுக்க போகிறேன். அதுக்காக கடாய் வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச நெய்யிலிருந்தே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ரவை போட்டு நல்லா இதே மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஃப்ளேம் மட்டும் மீடியத்துக்கும் லோவுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ரொம்ப மீடியமும் வேண்டாம், ரொம்ப ஹையிலும் வைக்காமல் மெதுவாக அப்படியே நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப கலர் ஒன்றும் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் மாறினதும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம வேறு பாத்திரத்திலேக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச நெய்யிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ளேம் அப்படியே இருக்கட்டும். நெய் மெல்ட் ஆனதும் ஃபஸ்ட்டு முந்திரி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேம் ஒன்றும் கூட்டி வைக்கக்கூடாது, அது சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதனால் அந்த லோவிலே இருக்கட்டும், லோவுக்கும் மீடியத்துக்கும் சென்டரில். அது அப்படியே கலர் சேஞ்சாக ஒரு ப்ரௌன் கலர் வருவில்ல, அப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கலர் வந்ததும் நம்ம வேறு பாத்திரத்திலேக்கு மாற்றிக்கலாம். இது 50 கிராம் 100 கிராம் நம்ம இஷ்டம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நிறைய போட்டால் டேஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அப்புறமா உலர்ந்த திராட்சை எடுத்துல அதுவும் போட்டு அதே மாதிரியே வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம கடையிலெல்லாம் வாங்குவில்ல, பாயசத்தினக்க போடுனா கிஸ்மிஸ், அதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட கருப்பு தான் இருக்குது, அதனால தான் நான் அதை எடுத்திருக்கேன். பாருங்கள், அப்படியே பெலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதுவும் பாத்திரத்திலேக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் அந்த நெய் அப்படி இருக்கட்டும். நம்ம ரவை எடுத்த அந்த கப்புக்கு ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கு. அது கூடவே ஊற்றிக்கோங்க. அந்த நெய் கூடவே ஊற்றி கொதிக்க விடலாம். இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த கேசரி பவுடர் நான் இதுக்குள்ளே ஊற்றிருக்கு. அதை எடுத்த அந்த வீடியோ கிளிப்பு டெலீட் ஆகிடுச்சு, அதனால் அது காட்ட முடியல. அந்த ரவை வறுத்து வச்ச ரவை அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்டியாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே கிளறி கொடுத்துட்டே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் லோவிலே வச்சுக்கோங்க, இல்லைங்களா அப்படியே சைடில் எல்லாம் தெரிச்சிடுவது. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ரவையும் போட்டுடுச்சு. நம்ம போட்டுட்டு அது எல்லாமே ஒரே மாதிரியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரிஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஊற்றினா போதும். ஊற்றி எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸுக்குள்ளே வேக வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து. அதுக்குள்ளே அப்படியே கட்டி ஒரு வெள்ளையாக வரும் பாருங்க, அந்த மாதிரி வரக்கூடாது. அது அந்த மாதிரி இருந்தால் நல்லா உடைச்சிக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி. கொஞ்சம் நெய் கூட போட்டுக்கலாம். நெய் நம்ம எடுத்து வச்சது தான், நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. அது கூடவே அந்த ரிஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்மெல் இல்லாத என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. அது நம்ம இனிப்பு போடும்போது பேலன்ஸ் ஆகுதுக்கு தான் உப்பு போடுனது.
1/2 டீஸ்பூன் போட்டிருக்கு உப்பு. இது என்னோட கடாய் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் மிக்ஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறமா நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். அதுவும் ஒன்றாவே போடாதீங்க, இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சர்க்கரையும் அதே மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம இனிப்பு நிறைய வேணும் அப்படி இருந்தால் அதே கப்புக்கு 1 கப்பு இல்லைங்க 1/4 கப்பு கூட நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். ഞാനിത് 3/4 കപ്പിന് மேலே இருக்குது, 1 கப்பிന് கீழே அந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கு. எனக்கு இனிப்பு கம்மி போதும், அதனால தான். நல்ல இனிப்பு வேணும் அப்படி இருந்தால் 1/4 கப்பு கூட சர்க்கரை எடுக்கலாம். பாருங்கள், எல்லா சர்க்கரையும் போட்டு பேலன்ஸ் இருந்தால் அந்த ரிஃபைண்ட் ஆயில் திருப்பி இருந்தது அப்படியே ஊற்றிடுச்சு. கொஞ்சம் நெய் அது கூட போட்டு திருப்பி எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் நம்ம இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மீடியத்துக்கு கீழே ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்கலாம். இப்போவே நல்லா ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு திருப்பி அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், அந்த எண்ணெய் நெய் எல்லாமே மேலே வந்துருச்சு பாருங்கள், அதுதான் கரெக்டான பதம். சைடில் மேலே எல்லாம் அந்த நெய் எண்ணெய் எல்லாம் தெரியுന്ന அளவுக்கு வந்ததும் நமக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு நம்ம ஏலக்காய் தூளெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன்ல, அது ஏலக்காய் ഞാൻ அந்த விதை மட்டும்தான் நல்லா பிடிச்செடுத்துருக்கு. அந்த தோலெல்லாம் களைஞ்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது, அது போட்டு திருப்பி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சை எல்லாம் அது கூடவே சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணல, அது அதே இதில் தான் இருக்குது, அந்த மீடியத்துக்கு கீழே தான் இருக்குது. அப்படியே இருக்கட்டும், அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சோண்டு தான் இருக்குது, அதோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து பாருங்கள், எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இப்படி எடுக்கும்போது நெய்யும் எண்ணெயும் மேலே வருന്ന அளவுக்கு அப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது, அவ்வளோ டேஸ்டியும் சாஃப்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த கேசரி. நம்ம வேறு பாத்திரத்திலேக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், வாயிலிட்டால் அப்படியே கரைஞ்சு போகும், அந்த அளவுக்கு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு கேசரி. எல்லோரும் ஒரு தடவை கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி இந்த ரெசிபி பார்த்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.